சொல்றாங்க அவங்க மதுஹப் நூல்ல. இமாமுக்கு உரிய தகுதிகள் என்னென்ன என்பது நபி மொழிகள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இவங்களிடத்துல இந்த ஆபாச களஞ்சியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சும்மல்ல ஹஸனு ஜௌஜத்தன், பல விஷயங்கள் முன்னால குறிப்பிடுறாங்க. அதுல ஒண்ணா சொல்றாங்க, பொண்டாட்டி அழகா இருக்கணும். நீங்க எல்லாம் இமாமா இருக்கிறீங்களா இல்லையா? உங்க பொண்டாட்டிலாம் அழகா இருக்காங்களா இல்லையான்னு யார் தீர்ப்பளிச்சது? உங்க மதுஹப்ல உள்ளது இது புனித நூல் என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களே, ஆனால் இதன்படிதான் நீங்க இமாமா சேர்க்கப்பட்டீங்களா? மற்ற பெண்களோட உங்க பொண்டாட்டிகளை நிக்க வச்சு இமாம்கள் மத்த ஆட்கள் ஜமாத் முத்தவலிகள் கொத்தமல்லிகள் எல்லா ஆட்களையும் நிப்பாட்ட வச்சு உன் பொண்டாட்டி சூப்பர் இமாம், நீ வா, நீ செலக்டட், நீ ரிஜெக்டட், உன் பொண்டாட்டிக்கு 2 பல்லு தெத்து பல்லு, அதனால நீ இமாம் இல்ல, இப்படிதான் சேர்க்கப்பட்டீங்களா? அழகு போட்டி வச்சீங்களா? இதுக்கு பேரு புனித நூல். அதே போல அதுல சொல்லப்படுது சும்மல் அக்பர் ஒரு அசன் ஒரு அஸ்கர் உள்வன், பெரிய தலை சின்ன உறுப்பு. என்ன உறுப்பு? இமாமினுடைய தகுதி என்ன என்பதை பற்றி இத்தனை ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்திலே தமிழகத்திலே எப்படிப்பட்ட நச்சு கருத்துக்களை எல்லாம் பரப்பினார்கள், அசிங்கமாக ஆபாசமாக அதை பரப்பினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இமாமினுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்குது. இமாமத்தினுடைய தகுதி இதுதானா? உங்க முத்தவள்ளிகளையும் ஊர் மக்களையும் கூப்பிட்டு வச்சு அழகு போட்டி நடத்துவீங்களா? அவங்கள்ட்ட போய் உங்க பொண்டாட்டியை காட்டுவீங்களா என்றெல்லாம் பதிவு செஞ்சாங்கல்ல. இதை மட்டும் அவங்க பதிவு செஞ்சாங்க. அதே போல தலை பெருசா இருக்கணும், உறுப்பு சிறுசா இருக்கிற போல அந்த உறுப்பு என்ன உறுப்பு என்பதை அசிங்கமாக ஆபாசமாக இந்த தமிழகத்திலே பேசி பேசி பரப்பினது யாரு? இங்க உறுப்பை பத்தி பேச மாட்டேங்காங்க. எல்லா இடங்களும் உறுப்பு சொன்னாங்கல்ல, இந்த இடத்துல உறுப்பை பத்தி பேச ஏன் பயம்? இதை விட அசிங்கமா ஆபாசமா கேவலமா உங்க வாயிலிருந்து வடிச்சு ஓடிச்ச. ஆனா இந்த இடத்துல ஏன் வரல அந்த ஆபாசமா? ஏன் பயப்படுறீங்க? அப்ப வெளியில போய் என்ன வேணா பேசுவீங்க, பக்கத்துல வச்சு அது என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, அழகான மனைவியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அழகான மனைவியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு இமாமத்து செய்யக்கூடியவர், ஒரு இமாம், அவர் பேணுதலாக இருக்க வேண்டும், பேணுதல் உடையவராக இருக்க வேண்டும். பல தகுதிகளை பார்த்து கொண்டே வருகிறோம். எல்லோருக்குமே தகுதி ஒன்றாகவே இருக்கிறது. இப்ப யாரை தேர்வு செய்வது என்கிற பிரச்சனை வருகிற பொழுது, தகுதியை அடிப்படையாக வைக்கின்ற பொழுது ஒரு பேணுதல் என்பதையும் தகுதியா வைக்கலாம். நம்ம தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாம் பேணுதலா இருக்கணுமா இல்லையா? அப்ப பேணுதல் என்பதையும் தகுதியா வைக்கலாம் என்பதற்காக மனைவி மிக அழகாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் மனைவி மிக அழகாக இருப்பாளையானால் அவர் பேணுதல் மிக்கவராக இருப்பார். பெரும்பாலும் ஒருவருடைய மனைவி அழகாக இருப்பாளையானால் பெரும்பாலும் என்ன இருப்பாங்க? பேணுதல் மிக்கவராக இருப்பாங்க. என்ற காரணத்தினால மனைவி அழகா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படையில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? அவரை நீங்க இமாமத்துக்கு தகுதி ஏற்படுத்திக்கலாம். சொன்ன உடனே அது ஆபாசமா சித்தரிச்சு, அசிங்கமா சித்தரிச்சு, கேவலமா சித்தரிச்சீங்களே. அப்ப என்ன அழகான மனைவியா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்களே. இங்க இருந்து என்ன சொல்றாங்க? எவ்வளவு சர்வ சாதாரணம் எப்படி போறாங்க? அப்ப அழகு இல்லாம மேய்வாங்கலாம் கேட்டீங்களே. அப்ப நீங்க அழகா இருந்தாலும் மேய்வீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அழகா இருந்தாலும் மேய்வீங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? உறுப்புன்னு எத்தனை இடத்துல எவ்வளவு கேவலமா பேசினாங்க, எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வகது நுகில அன் பஅலிஹிம் ஃபீ ஹாதல் மகாமி மாலா யலீகு அன் யுذكر ஃபضلا அன் யுக்தப. இந்த உறுப்பு சிறுசாக இருக்க வேண்டும் என்கிற இந்த இடத்திலே சில வழிகேடர்கள் மிக கேவலமான ஒரு சொல்வதற்கு தகுதி இல்லாத சில கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். எழுதுவதற்கு தகுதி இல்லாத கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் எந்த மாதிரியான வார்த்தை சொல்கிறார்கள்? ஒக அன்னஹு யஷீரு இலா மா கீல அன்னல் முராத பில் உதுவி அல் ஸக்கரு. இமாமினுடைய உறுப்பு என்று சொன்னால் இமாமினுடைய ஆண் உறுப்பு என்று சிலர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக பதிவு செய்கிறார்கள். இமாமினுடைய உறுப்பு என்று சொல்லப்பட்டது அந்த அர்த்தத்தில் அல்ல என்று தெளிவாக அங்கே பதிவு செய்கிறாங்க. யூதர்களின் கைகூலி என்பதை 20 ஆண்டு காலமாக யூதத்தனத்தை தான், 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக யூதத்தனத்தை தான் நாங்கள் செய்தோம் என்பதை இந்த சபையில என்ன செஞ்சிருக்கிறாங்க? பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்பதை கொண்டு வரோம்.